தசம பாகமும் காணிக்கையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு விதையை போல இருக்கிறது. ஒரு விதையை விதைச்ச உடனே நமக்கு பலன் தராது இல்லையா? மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி நீர் பாய்ச்சும் போது சில வருடங்கள் கழித்து அது நமக்கு பலன் தரும். பெரிய மரமாகி கனி தந்து அதுல நம்ம பலன் அடைவோம். அது போல இன்றைக்கு நீங்க கொடுக்குற அந்த தசம பாகம் காணிக்கை அப்படின்றது ஒரு விதையை போல. நீங்க ஃபர்ஸ்ட் விதைக்கிறீங்க. கர்த்தருக்கு கொடுக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க உங்க கொடுக்குற அந்த உத்தமத்தை பார்த்து, உங்களுடைய மன மகிழ்ச்சியை பார்த்து, உங்களுடைய நன்றி உணர்வை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நீ விதைச்சதெல்லாம் திரும்ப உனக்கு 100 மடங்காய் அவர் திருப்பி கொடுப்பார். அவரே வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அதை வச்சு எதுவும் பண்ண போறது இல்லை இல்லையா? நம்ம பணம் அவருக்கு செல்லவும் செல்லாது. அதை வச்சு அவர் என்ன அரிசி பருப்பா வாங்க போறாரு? கர்த்தருக்கு நம்ம பணம் தேவை கிடையாது. ஆனா நமக்கு தான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதனால நீ கொடுக்கும்போது கர்த்தர் அதை உனக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எப்படி கொடுக்கணும்? விசுவாசத்தோட கொடுக்கணும். நான் இன்னைக்கு விதைக்கிற இந்த விதையை கர்த்தர் ஒரு நாள் மரமாக கனியாக பூத்து குலுங்க செய்வார். என்னை ஆசீர்வாதமான இடத்துல